2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா ஒரு செட்டு தண்ணி கூட திறக்க மாட்டேன்னு. நேற்றைக்கு என்ன செய்தி சொல்றாருன்னா இயற்கை பொதுவானது, மழை நீர் எல்லாருக்கும் பொதுவானது. எனவே பெய்யக்கூடிய மழை தண்ணீரை இங்க தேக்கணும்னா நமக்கு பெரிய பாதிப்பு வரும். யாருக்கு? கர்நாடகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். எனவே தண்ணீர் திறக்கணும்னு சொல்லி தான் தண்ணியை திறக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து சொல்றோம், காவிரி என்பது உங்களுக்கு சொந்தமானதல்ல, கர்நாடக அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை. காவிரி நதி என்பது ஒரு பன்மாநில நதி. கர்நாடக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மேகதாட்டுல அணை கட்டக்கூடிய பயன்பாட்டுக்காக வன நிலங்கள் 33,000 ஏக்கர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 2006 வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஒரு வன நிலத்தை 1 ஏக்கரை அரசு பயன்பாட்டுக்காக எடுத்துக்கிட்டா 2 ஏக்கர் வனத்துறைக்கு கொடுக்கணும். அதுல காடுகளை உருவாக்கி தரணும். அப்படி இருக்கும்போது 33,000 ஏக்கர் அவங்க கேட்டாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்கும்? கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, மேகதாட்டுல அணை கட்டணுங்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனதாதளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்க ஒருமித்த கருத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்துக்கு என்ன சிரமம்? காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு நூற்றாண்டை கடந்த பிரச்சனை. குறிப்பாக கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் இப்போ மயிலாடுதுறை மாவட்டமாக இருக்கக்கூடிய பூம்புகாரில் வங்கக்கடலில் கலக்கக்கூடிய காவிரி அநேகமாக அது உற்பத்தி ஆகக்கூடிய கர்நாடக மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் நீண்ட தூரம் பயணிக்குது. ஒரு நூற்றாண்டை கடந்த நதிநீர் சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கான அந்த பாசன உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டினுடைய பாசனத்தையும் அதே போல் தமிழ்நாட்டுக்கான இன்றைக்கும் 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவிரி தண்ணீர் தான். அதற்காக தான் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அதற்கென்று ஒரு நடுவர் மன்றம் என்பது 1990களில் நடுவர் மன்றம் என்பது அமைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளுடைய நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் நடுவர் மன்றத்தை அமைச்சுது. அந்த நடுவர் மன்றம் காவிரி பாசனத்தில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள்லையும், அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களிலும் ஒரு விரிவான கள ஆய்வை அந்த நடுவர் மன்றம் நேரடியாக ஆய்வு செஞ்சுது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு தான் 91ல் நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் காவிரி ஆற்றில் ஒரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு மழை பொழிவின் மூலமாக தண்ணீர் என்பது கிடைக்குதோ அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை எப்படி இந்த 4 மாநிலம் பகிர்ந்து கொள்ளணும், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாகுபடி பரப்பு, குடிநீர் தேவைக்கான தண்ணீரினுடைய அளவு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் 91ல் ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த இடைக்கால தீர்ப்பில் ஆண்டுக்கு கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணீரை திறக்கணும். அந்த 205 டிஎம்சியும் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளவு, அதாவது ஒரு நீர் ஆண்டு என்பது ஜூனில் துவங்கி அடுத்த மே வரைக்கும், அப்படி ஜூன்லேருந்து ஜூலை, ஆகஸ்ட், இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ தண்ணீர் அளவு அந்த 205 டிஎம்சியை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு இடைக்கால உத்தரவை 205 டிஎம்சியை கொடுத்தாங்க. அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு எதிராக கர்நாடகத்தில் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தினாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இனவாத குழுக்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் அவங்களெல்லாம் ஒன்றா கிளப்பி விட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி கடுமையான பாதிப்பை அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சந்தித்தாங்க. 2 மாநிலத்திலையும் ஒரு மோதல் போக்கு என்பது உருவானது. அதுக்கப்புறம் காவிரி நடுவர் அந்த மன்றம் அந்த முழுவதும் வழக்கை விசாரித்து இறுதியான தீர்ப்பை 2007 கொடுத்தது. அந்த 2007 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இடைக்காலத்தில் 205 டிஎம்சி கொடுத்தாங்க. காவிரி நடுவர் மன்றத்தை இறுதி தீர்ப்பு 2007 அது மேலும் குறைக்கப்பட்டு 192 டிஎம்சி ஆண்டுக்கு கர்நாடக அரசாங்கம் தண்ணி திறக்கணுங்கிற அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. நடுவர் மன்றம் 2007 கொடுத்த அந்த இறுதி தீர்ப்பை கர்நாடக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்குக்கு போனாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட கேரளா, பாண்டிச்சேரி மாநிலங்களும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை விட குறைவான அளவு என்பது இறுதி தீர்ப்பில் இருக்குது, இடைக்கால தீர்ப்பில் அப்படின்னு நம்மளும் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். உச்சநீதிமன்றம் இந்த காவிரி வழக்கை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் அந்த காவிரியில் இந்த நதிநீர் தாவா சம்பந்தமான வழக்கில் நடுவர் மன்றம் 2007 கொடுத்த அனைத்து விதமான அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு விசாரிக்கலை. அவங்க நீர் பங்கீடு, ஏற்கனவே நடுவர் மன்றம் 2007 கொடுத்துருக்கக்கூடிய நீர் பங்கீடு எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகம் மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. கர்நாடக அரசாங்கம் இது ரொம்ப அதிகம்,
192 டிஎம்சி என்பதே அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை குறைக்கணும், 135 டிஎம்சியாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல்முறையீட்டு வழக்கு போகும்போது இந்த சம்பந்தப்பட்ட வழக்கை ஒன்றியும் அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்ற அமர்வு என்பது எடுத்துக்கொண்டு, அதாவது காவிரியில் வரக்கூடிய தண்ணீரை 4 மாநிலங்களும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதில் நடுவர் மன்றம் என்ன ஃபைனல் அவார்டு கொடுத்ததோ அது சம்பந்தமான வழக்கை ஒன்றியும் எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்ற வழக்கை பூரா விசாரித்து நீண்ட விவாதங்களுக்கு பிறகு 2018 இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வாங்கினது. அந்த இறுதி தீர்ப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் 192 டிஎம்சி கொடுத்ததில் 14.75 டிஎம்சியை குறைச்சி தமிழ்நாட்டுக்கு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி கொடுக்கணும். அது ஜூனில் துவங்கி, உதாரணத்துக்கு ஜூனில் 9.19 டிஎம்சி, ஜூலையில் 31.245 டிஎம்சி அப்படின்னு மாத வாரியாக அந்த நீர் பங்கீடு என்பது உத்தரவிடப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை 2018 கொடுத்துச்சு. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையமும் நீர் ஒழுங்காற்று குழுவும் அமைக்கணும். அதுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தலைமையில் இது பூரா அமைக்கப்படணும்னு சொல்லி 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீரியல் துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வல்லுநர்களை கொண்ட அந்த நீர் ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டு அதுக்கான உத்தரவையும் உச்சநீதிமன்றமே போட்டுது. ஏற்கனவே 2007 காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பும் அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கு. 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இறுதி தீர்ப்பும் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசிதழில் வெளியிடப்பட்டு நீர் ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டு அது பூரா நடைமுறையில் இருக்கு. 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அல்லது 2007 நடுவர் மன்றம் கொடுத்த இறுதி தீர்ப்பு, இந்த அடிப்படையில் கடந்த கால அனுபவத்தில் கர்நாடக அரசாங்கம் மாத வாரியாக தண்ணியை திறந்ததே கிடையாது. 2018க்கு பிறகு உச்சநீதிமன்ற இறுதி உத்தரவு அடிப்படையில் மாத வாரியாக தண்ணீரை பெறுவதற்கு தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஜூன் மாதம்னா இல்லை ஜூலை மாதமா பெற வேண்டிய தண்ணீரை பெற காவிரி மேலாண்மை ஆணையத்திலையும் நீர் ஒழுங்காற்று குழுலையும் ஒவ்வொரு ஆண்டும் முறையிட்டு தான் நம்ம சட்ட ரீதியாக அந்த தண்ணீரை பெற்றுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த உத்தரவின் அடிப்படையில் கர்நாடகம் எந்த ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதமா உங்களுக்கு 9.19 டிஎம்சி தண்ணியை திறக்கிறோம், ஜூலையில் இவ்வளவு திறக்கிறோம், ஆகஸ்டில் இவ்வளவு திறக்கணும் அவர்களாக திறந்ததில்லை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 4 அணைகளிலையும் போதிய அளவு தண்ணீர் இருந்த போது கூட அவங்க இந்த அடிப்படையில் தண்ணி திறந்ததில்லை. ஒவ்வொரு வாட்டி சட்ட போராட்டத்தை நடத்தி தான் தமிழ்நாட்டுக்கான உரிமையான தண்ணீரை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சூழலில் இப்போ இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொய்த்து போச்சு. கடுமையாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருந்தாதான் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பண்ணணும். அப்போ போதிய தண்ணீர் இல்லாததுனால இங்கே தண்ணி திறக்கலை. தென்மேற்கு பருவமழை கர்நாடகத்திலையும் குறைவாக பெஞ்சு தமிழ்நாட்டிலையும் குறைவாக பெஞ்சதில் அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம காவிரி மேலாண்மை ஆணையத்தில் புகார் கொடுத்தோம், முறையீடு பண்ணோம், ஒழுங்காற்றுக்குள்ளே நம்ம பேசணும். பற்றாக்குறை காலங்களில் தண்ணீர் எப்படி தரணும்னு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் இருக்குது. அதாவது தண்ணி போதுமான அளவு இருந்தால் எந்த அடிப்படையில் திறக்கணும், கர்நாடகத்திலையும் வறட்சி இருக்குது, போதுமான அளவு தண்ணீர் இல்லை, தமிழ்நாட்டிலையும் மழை பெய்யல தண்ணீர் இல்லைன்னா பற்றாக்குறை காலத்தில் எந்த அடிப்படையில் தண்ணி கொடுக்கணும்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்குது. அந்த அடிப்படையில் நமக்கு தண்ணீர் வேணும், குடி தண்ணீருக்கு வேற தண்ணீர் வேணும்னு கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தினது. அந்த அடிப்படையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கடந்த வாரம் ஒரு உத்தரவு போட்டாங்க. கடுமையான வறட்சி சொல்லக்கூடிய நிலையில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு என்ன, தமிழ்நாட்டில் மேட்டூரில் இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு என்னங்கிறதெல்லாம் நீர் ஒழுங்காற்று குழுக்கும் மேலாண்மை வாரியத்துக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அதை விவாதித்து அவங்க என்ன உத்தரவு போட்டாங்கன்னாக்க, அடுத்த 15 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் காவிரியிலேருந்து கர்நாடக அரசாங்கம் 3500 கண்ணாடி தண்ணீரை திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 15 நாள் அவங்க சொன்ன அடிப்படையில் தண்ணி திறந்தாலே 4.5 டிஎம்சி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். அதை வச்சு நம்ம பாசனம் சாகுபடி விவசாயம் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் குடிநீருக்கு அது பயன்படும். ஏன்னா மேட்டூர் பகுதியை ஒட்டிய காவிரி கரைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு என்பது வந்தாச்சு. பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழலில் தான் அந்த உத்தரவை காவிரி நீர் ஒழுங்காற்று குழு போட்டுது. ஆனால் கர்நாடக அரசாங்கம் கடந்த 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே என்ன சொல்றாருன்னா, ஒரு செட்டு கூட தண்ணீரை திறக்க மாட்டோம். எது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இப்படி உத்தரவு போட்ட உடனே மறுநாளே உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அப்படி ஒரு கருத்தை சொன்னார். அந்த மாநிலத்தில் கூடிய முன்னாள் முதலமைச்சர் பாஜக கட்சியை சேர்ந்த எடியூரப்பா உடனடியாக கிருஷ்ணசாகர் டேமு கிட்ட போய் போராட்டம் பண்றார்.
ஒரு செட்டு தண்ணீரை விட நாங்கள் திறக்க விட மாட்டோம் அப்படின்னு. அப்போ நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு போட்டு பற்றாக்குறை காலத்தில் திறக்க வேண்டிய தண்ணீரை திறங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க திறக்கலை. ஆனால் இப்போ 2 நாளில் பார்த்தீங்கன்னா நிலைமை தலைகீழாக மாறி போச்சு. தென்மேற்கு பருவமழை கால தாமதமாக துவங்கியிருந்தாலும் வயநாடு பகுதியில் பெய்யக்கூடிய கடுமையான மழையின் காரணமாக அங்கேருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கபினி அணை, அந்த அணையில் தேக்க முடியாத தண்ணீரை திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினமோ 10,000 கனடியிலேருந்து 25,000 கனடி வரைக்கும் கர்நாடக அரசு தண்ணியை திறக்குது. அதே போல் கிருஷ்ணசாகர் அணை ஏறக்குறைய நிறையக்கூடிய தருவாயில் இருக்குது. அதுக்கு மேலே தேக்க முடியாது, தேக்குனா அணை உடஞ்சி போயிடும், அங்கேருந்து தண்ணி திறக்கிறங்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு என்ன சொல்கிறாரு கர்நாடக முதலமைச்சர்? 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா ஒரு செட்டு தண்ணி கூட திறக்க மாட்டேன்னு. நேற்றைக்கு என்ன செய்தி சொல்கிறாருன்னா இயற்கை பொதுவானது, மழை நீர் எல்லாருக்கும் பொதுவானது, எனவே பெய்யக்கூடிய மழை தண்ணீரை இங்கே தேக்கணும்னா நமக்கு பெரிய பாதிப்பு வரும், யாருக்கு? கர்நாடகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும், எனவே தண்ணீர் திறக்கணும்னு சொல்லி தான் தண்ணியை திறக்கிறாங்க. இதை தான் நம்ம தமிழ்நாடு விவசாய சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து சொல்கிறோம். காவிரி என்பது உங்களுக்கு சொந்தமானதல்ல, கர்நாடக அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை. காவிரி நதி என்பது ஒரு பன்மாநில நதி. அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, அதே போல் பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நதி. அப்படி இருக்கக்கூடிய பன்மாநில நதியில் அது கர்நாடகத்துக்கு உற்பத்தி ஆகிற இடம் கர்நாடகத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போ இயற்கை அதை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது, அந்த மாநில விவசாயிகளுக்கும் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களுக்கும் 2 நாட்களாக பெய்யக்கூடிய மழை உணர்த்தி தான் இன்னைக்கு அவங்களால தேக்க முடியாத தண்ணீரை இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க. அது இன்னும் தமிழ்நாட்டு எல்லைக்கு சேரல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள் என்ன கருதுறோம்னா காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய பாசன உரிமை பெற்றது. அது சங்க காலத்திலேருந்து துவங்கி மன்னர்கள் காலத்திலேருந்து காவிரி நதியை பயன்படுத்தக்கூடிய அனைத்து உரிமைகளும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இங்கே ஏறக்குறைய 28 லட்சம் ஏக்கரில் அந்த தண்ணீரை பயன்படுத்தி தான் நம்ம சாகுபடி பண்ணோம். சென்னை உட்பட 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக காவிரி தண்ணீர் இருக்கக்கூடிய சூழலில் அதை நீங்கள் சொந்தம் கொண்ட முடியாது. அதற்கு தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பை கொடுத்துருக்கு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படை சட்ட ரீதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்குங்கன்னு தான் நம்ம கர்நாடகத்தை தொடர்ந்து வலியுறுத்துறோம். அது அங்கே எந்த கட்சி ஆட்சியில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. உரிமையாக வர வேண்டிய தண்ணீரை, மாதவாரியாக வரக்கூடிய தண்ணீரை தராம அவங்களால மழை காலத்தில் தேக்க முடியாத உபரி தண்ணீரை விடுவிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையில தான் கர்நாடகத்தில் எந்த அரசாங்கம் இருந்தாலும் செயல்படுறாங்க. அதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும். சட்ட ரீதியாக வரக்கூடிய தண்ணீரை கேட்டு தான் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் இது ஒரு பக்கம் இந்த நதிநீர் பிரச்சனைகள் இருக்கும்போது மேகதாட்டில் புதிய அணை கட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணுறாரு. ஏன் மேகதாட்டில் அணை கட்டணும் அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த கபினிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை தேக்கக்கூடிய இடம் அதுதான். இப்போ கிருஷ்ணசாகரோ, ஹேரங்கியோ, ஹேமாவதியோ அது அலை நிரம்பினா நேரடியாக தண்ணி வரப்போகுது. அதெல்லாம் அந்த அணைகளுக்கு மேலே பெய்யக்கூடிய தண்ணீரை தேக்கிறதுக்கு அணைகள் இருக்குது. அப்போ கபினிக்கு கீழே வரக்கூடிய தண்ணீரை, கபினி அணை கேரளாவில் அதிகமாக மழை பெஞ்சுன்னா அங்கே தேக்க முடியாத தண்ணீரை திறந்து விடுறாங்க. அது நேராக தமிழ்நாட்டு எல்லைக்கு வருது. அதை தடுக்கக்கூடிய இடமாக அவர்கள் மேகதாட்டை பார்க்குறாங்க. கபினிக்கு கீழே இருக்குது, கபினி அணைக்கு கீழே மேகதாட்டுங்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல அணை கட்டினா இந்த மழை காலத்தில் வரக்கூடிய உபரி தண்ணீரை கூட தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் தடுக்க முடியுங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த மாவட்டங்கிற அடிப்படையில் மேகதாட்டில் புதிய அணை கட்டுவதற்கான முயற்சியை பண்ணுறாரு. ஏற்கனவே அவங்க கடந்த ஆண்டு நிதி பட்ஜெட்டில் அந்த மாநிலத்தில் 9,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 1000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவித்து முதல் கட்ட பணிகளை துவங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானது. ஏன்னா காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு 2007 வெளியிட்டிருக்கும் போது அவங்க தெளிவாக குளிப்பிடுறாங்க. 16வது பாராவில் அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, மேல் பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கீழ்ப்பாசனத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய கருத்துக்களை கேட்காம, அவங்கள்ட்ட கலந்து பேசாம, அவர்களுடைய ஒப்புதலை பெறாம எந்த விதமான திட்டங்களையும் காவிரி ஆற்றில் துவங்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக காவிரி நடுவர் மன்றம் 2007 கொடுத்த இறுதி தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இறுதி தீர்ப்புக்கு புறம்பாக அதை மீறி கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டில் அணை கட்டுறங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அணை கட்டினால் தமிழ்நாடு காவிரி டெல்டா மாவட்டம் பாலைவனமாகவும் தமிழ்நாட்டினுடைய குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும்.
எனவே சட்டத்துக்கு புறம்பாக கர்நாடகம் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் ஒன்றிய அரசாங்கம்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பாரபட்சமாக தமிழ்நாட்டுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய நடவடிக்கை தான் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க தான் அந்த டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்றதுக்கான அந்த அனுமதியை கொடுத்தாங்க. இன்றைக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மேலாண்மை வாரியம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கர்நாடகம் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கான ஒரு ஒத்திசைவு செய்யக்கூடிய நடவடிக்கையில் இருக்குது. அதை செய்யக்கூடாது. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு அது எதிரானது. எனவே காவிரியில் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டினுடைய பாசனம் மட்டுமல்ல குடிநீர் பாதிக்கப்படும். குறிப்பாக மேகதாட்டில் அணை கட்டினா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதி, குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மேகதாட்டில் அணை கட்டக்கூடிய பகுதியில் அணை கட்டப்பட்டால் 13 வன கிராமங்களை வெளியேற்றணும். அதில் இருக்கக்கூடிய மக்களை அந்த புறா அவங்கள அகதிகளாக வெளியேற்றக்கூடிய நிலைமை ஏற்படும். அங்கே இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயம், குறிப்பாக வனப்பகுதியில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கர்நாடக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மேகதாட்டில் அணை கட்டக்கூடிய பயன்பாட்டுக்காக வன நிலங்கள் 33,000 ஏக்கர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2006 வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு வன நிலத்தை 1 ஏக்கரை அரசு பயன்பாட்டுக்காக எடுத்துக்கிட்டா 2 ஏக்கர் வனத்துறைக்கு கொடுக்கணும். அதில் காடுகளை உருவாக்கி தரணும். அப்படி இருக்கும்போது 33,000 ஏக்கர் அவங்க கேட்டாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? எப்படி அனுமதிக்கும்? அதுக்கு பதிலாக 66,000 ஏக்கர் எங்கேருந்து தர முடியும்? அதே போல் 13 வன கிராமங்களை அப்புறப்படுத்துறது, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயம், இயல்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மேகதாட்டில் அணை கட்டினா ஏறக்கூடிய 300 அடி 400 அடி உயரம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மரங்கள், அடர்த்தியான காடுகள், இதை பூரா அழித்தா எப்படி சுற்றுச்சூழல் மிகப்பெரிய கேடு என்பதை விளைவிக்கும். எனவே இயல்பாகவே இவ்வளவு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. எக்காரணத்தையும் அவங்களால மேகதாட்டில் அணை கட்ட முடியாதுங்கிற இயற்கை சூழல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் கர்நாடக அரசாங்கம் எப்படியாச்சும் அணை கட்டணும். அதுக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை அதற்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கடந்த 2ஆம் தேதி நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட்டி, எப்படியா இருந்தாலும் நாங்கள் கர்நாடகாவில் நாங்கள் மேகதாட்டில் அணையே கட்டி தீர்வோம் அப்படின்னு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகம் அணை கட்டுவதை, மேகதாட்டில் அணை கட்டுவதை தமிழ்நாடு தடுக்க முடியாது, நீங்கள் தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அவங்க சொல்கிறது. அது 2007 நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணானது. இறுதி தீர்ப்பில் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அவர் என்ன கர்நாடக முதலமைச்சர் வாதிடுறாரு, அதற்கு ஆதரவாக ஒன்றிய நீர்வளத்துறை இணையமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் அணை கட்டுவது சம்பந்தமாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படலை, நீங்கள் கீழ்ப்பாசன மாநிலங்களில் கருத்து கேட்கணும்னு சொல்லலைன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் இருக்கக்கூடிய நீர் பங்கீடு சம்பந்தமான அந்த பகுதியை மட்டுமே உச்சநீதிமன்றம் வழக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறது. மற்ற எதையுமே அவங்க எடுத்துக்கல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீர் பங்கீட்டு சம்பந்தமாக தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, புதிய உத்தரவை. அணை கட்டுவது மற்ற எல்லாத்துலையும் நடுவர் மன்றம் 2007 கொடுத்த அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் பங்கீட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை ஒன்றியும் நாங்கள் அதை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க அணை கட்டு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் வழக்காக எடுத்துக்காத போது 2007ஆம் ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு தான் சரியானது. அவங்க அணை கட்டுவதற்கான எந்த இடத்துலையும் அவங்க அனுமதி கொடுக்கல. அப்படி எந்த திட்டத்தை கொண்டு செய்யணும்னு கர்நாடகம் விரும்பினாலும் நினைச்சாலும் கீழ்ப்பாசனத்தில் கூடிய மாநிலங்கள்கிட்ட கலந்து பேசாம அவங்களுடைய ஒப்புதலை பெறாமல் செய்ய முடியாது என்பதை தெளிவாக அதில் தெளிவுபடுத்தியிருக்கு. எனவே இந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் மேகதாட்டில் கர்நாடக அரசாங்கம் அணை கட்டுவதற்கு எந்த விதமான அனுமதியும் வழங்கக்கூடாதுங்கிறதான் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய நிலைப்பாடு. எனவே தமிழ்நாட்டில் இந்த கருத்தை ஒற்றை கருத்தை உருவாக்குவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் உடனடியாக அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நடத்தி மேகதாட்டில் கர்நாடக அரசாங்கம் அணை கட்ட எடுக்கக்கூடிய முயற்சியை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு இந்த கூட்டத்தை உடனடியாக நடத்தணும். கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, மேகதாட்டில் அணை கட்டணுங்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக தளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்க ஒருமித்த கருத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கத்துக்கு என்ன சிரமம், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் பூரா இந்த
அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள், அரசாங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உட்பட அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்கன்னு தொடர்ந்து வலியுறுத்தும் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தாமல் இருக்குது மிகுந்த வியப்பா இருக்குது. அது சரியான அணுகுமுறை கிடையாது. எனவே மாநில அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாட்டில் காவிரியினுடைய பாசன உரிமையை பாதுகாப்பதற்கும் மேகதாட்டில் கர்நாடக அரசாங்கம் அணை கட்டுவதை தடுப்பதற்கும் உடனடியாக அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி கருத்துக்களை பெற்று தமிழகமும் காவிரி பிரச்சனையில் ஒற்றை குரலில் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நிற்கிறது என்பதை மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும். அந்த நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாநில அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம்.